ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்படும் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்புடன் ரூபாய் 1000 பொங்கல் பரிசு. வா! சூப்பர்! ரொம்ப அருமையான விஷயம். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ரொம்ப நல்ல விஷயம். அப்படியே கூடுதலா ஆமாம் ஐயா அவர்கள் நாடு பூரா இந்த அல்லக்கைகள் இருக்காங்கல்ல, ரவுடிகள் இவர்களுடைய அட்டூழியம் அதிகமாயிடுச்சு. டேய் கொன்னாதான்டா எங்கள் மேலே பயம் இருக்குன்னு. இப்போ ரீசன்லி ஒரு 4 நாளுக்கு முன்னால் இங்கே ஊரப்பாக்கத்தில் தென் வேளச்சேரியில் முடிச்சிட்டானுங்க. சாட்சி சொல்லுவாங்களாம். எல்லாம் கொஞ்சம் கன்று பேசாமல் எல்லாம் ஆளுக்கு ஒரு கன்று ரேஷன் கடையில் கொடுத்துடுங்களா. எல்லா நாட்டிலையும் கொடுத்துனுக்குறாங்கங்க. லைசன்ஸ் வாங்கிக்க சொல்லிக்கிறாங்க. ப்ளீஸ், தேங்க்யூ. அயோத்திக்கு சென்ற கொடிமரம். அயோத்தி ராமர் கோவிலில் நிறுவுவதற்காக பிரம்மாண்ட கொடிமரம் குஜராத் மாநிலத்தில் தயாரானது. அந்த கொடிமரம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லாரி மூலம் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்காக அகமதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல் மந்திரி பூபேந்திர பாகல் கொடி அசைத்து ஏற்றிய லாரியை கொடி அசைத்து அனுப்பி வைத்த காட்சி. சென்னை ஜனவரி 6 போக்குவரத்து அமைச்சர் தலைமையில் நடந்த பஸ் ஊழியர்கள் சமரச பேச்சில் உடன்பாடு ஏற்படவில்லை. நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை. அதனால தயவு செஞ்சு அது பேர் பஸ் ஊழியர்கள் மீன்ஸ் கண்டக்டர் அண்ட் டிரைவர் தானே. ப்ளீஸ் பாருங்க, கூசாமல் 9 லட்சம் கோடி ரூபாய் கடை இருக்குதுங்க நாட்டு மேலே. நாளைக்கு உன் பேரப்புள்ள உன் குழந்தை கூட்டிங்க, அதுங்க குழந்தை கூட்டிங்க தான் அதை அடிக்கணும். அசிங்கம் கூச்சல் இல்லாமல் என் வீட்டில் 6 ஓட்டுக்குது, 5000 கொடு, 10,000 கொடு, பிரியாணி கொடு, குவார்டர் கொடுன்னு கேட்குறேன்ல. இப்போ ஆரம்பிச்ச கோரிக்கைன்னா அவங்க எங்கே போவாங்க பணம் இல்லாமல்? கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். பாருங்கள், பஸ்ஸில் உங்கள் மனைவி மக்கள் குழந்தைங்கள்லாம் போகிறாங்க. அந்த ஸ்ட்ரைக்லாம் பண்ணாதீங்க. வேலையை செஞ்சுக்கிட்டே பண்ணுங்கள் ஃபாரினில் மாதிரி. அயோத்தி விமான நிலையத்துக்கு மகரிஷி வால்மீகி பெயர் மத்திய மந்திரி ஒப்புதல். புதுடில்லி ஜனவரி 6. வால்மீகி அதாவது ராமாயணம் எழுதினார்ல, கம்பராமாயணம், வால்மீகி ஒரு ராமாயணம். அதுதான். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிற 22ஆம் தேதி கோவிலின் கும்பாபிஷேகம் நடக்கிறது. இதையொட்டி அயோத்தியில் கட்டப்பட்ட விமான நிலையம் கடந்த மாதம் 30ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. பிரதமர் மோடி அதை திறந்து வைத்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய மந்திரி சபை கூட்டம் நேற்று நடந்தது. அதில் அயோத்தி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கும் யோசனைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. விமான நிலையத்துக்கு மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அயோத்தியாதாம் என்று பெயர் சூட்டவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பண்ணை வீட்டில் பதுங்கி இருந்தவர்களை பிடிக்க முயன்ற போது ரொம்ப 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 கஷ்டங்க. அறிவாளால் தாக்க முயன்ற ரவுடிகள் மீது போலீஸ் துப்பாக்கி சூடு. தப்பி ஓடிய 5 பேர் நெல்லையில் சிக்கினர். நெல்லை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட முத்து மணிகண்டன், சிவசுப்பிரமணியன் ஆகியோரை படத்தில் காணலாம். போலீஸ் பாவங்க உண்மையிலேயே. ஏங்க, எல்லா போலீஸும் தப்பானவங்க இல்லைங்க. 99% போலீஸ் அயோக்கியங்க தான். 1% நல்லவங்க இருக்காங்கங்க, பாவங்க. ஏங்க, அந்த தூக்கு தண்டனையை தூக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? குற்றவாளியே இவங்க தானேங்க. இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது ஒரு ஆள் தூக்கிட்டாங்க. ஆமாம், அது இருந்திருந்தால் கொஞ்சம் அந்த ரவுடிங்க கொஞ்சம் பயந்து இருப்பாங்க. போலீஸை மிரட்டுறாங்க. கொன்னுடுவோம், குடும்பத்தோடு அழிச்சிடுவான்றாங்க. ஏங்க, இந்த ரவுடி பசங்க மட்டும் இல்லைன்னா அரசாங்கம் நடக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய அல்லக்கைங்க, கூலி ஆளுங்க, வேலைக்காரங்க எப்படிங்க இது திருந்தோம்? காசா ஜனவரி 6 உக்கிரமடையும் போர். காசாவில் இதுவரை 22,400 பேர் பலி. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 13வது வாரமாக தொடர்கிறது. இந்த போரால் காசாவின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. எனவே மனிதாபிமான அடிப்படையில் அங்கு போரை நிறுத்த வேண்டுமென சர்வதேசமும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறது. ஆனால் இஸ்ரேல் அதற்கு செவி சாய்க்க மறுக்கிறது. மாறாக ஹமாஸ் அமைப்பை அடியோடு ஒழிக்கும் தன்னுடைய இலக்கை அடைய காசாவில் நாளுக்கு நாள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது இஸ்ரேல். இதனால் காசாவில் இடைவிடாமல் குண்டு சத்தம் கேட்ட வண்ணம் உள்ளது.
குண்டுவீச்சு அடுக்குமாடி குடியிருப்புகள் தரைமட்டமாகி வருகின்றன. இதனால் காசாவில் உயிர் இழப்புகள் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் போர் தொடங்கியதில் இருந்து தற்போது வரை காசாவில் 22,438 பலியாகி உள்ளதாகவும் 57,614 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா பாலஸ்தீனம் பற்றியெல்லாம் பேசணும்னா வருஷக்கணக்காக பேச வேண்டியது வரும். ஒரு முக்கியமான விஷயம், அயன் லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் கோல்டன் நாயர், தாய், இஸ்ரேலின் தாய் அப்படி சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தாய் சொல்கிறாங்க, உலகத்தில் தேசத்தில் எங்கெல்லாம் பெண்கள் இஸ்ரேலிய பெண்கள் இருக்கிறீர்களோ விபச்சாரம் பண்ணியாவது என் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புங்க, பாலஸ்தீனத்தை நாம் மீட்க வேண்டும். எப்படி அங்கே இருக்கிற நிலத்தை எல்லாம் நம்ம வாங்க வேண்டும். நாம் அடிமைகள் அல்ல, நாம் நாடோடிகள் அல்ல, நமக்கு நாடு இருக்கிறது என்பதை காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் இன்னொரு நாளைக்கு இஸ்ரேல் பற்றி சொல்கிறேன். புதுடெல்லி, ஜனவரி 6. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடை இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. விவர்ஸ், நம்ம மற்றவங்களோட சேர்ந்து பழகும்போது, ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் அப்படியே பழகும்போது தான் நமக்கு ஒன்றுமே தெரியல என்பதை நாம் உணர முடியும். ஆமாம், அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டது, கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் 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 என்பது தெரியும். நமக்கு ஒன்றுமே தெரியல, அதான் உண்மை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். புதுக்கோட்டை, ஜனவரி 6. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பீர் குடிக்கும் போட்டி. சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் வாண்டாம் விடுதி பகுதியைச் சேர்ந்தவர் கணேசர் மூர்த்தி, வயது 30. இவர் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு உழவர் திருநாள் அன்று நடக்கும் விளையாட்டு விழாவில் பீர் குடிக்கும் போட்டி நடைபெறும் என்றும் அதற்கான முன்பணம் மற்றும் நிபந்தனைகள் ஆகியவற்றுடன் கூடிய அழைப்புதலை சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். அந்த பதிவை சமூக வலைதளங்களில் வேகமாக பரவப்பட்டு பரபரப்பு ஏற்படுத்தியது. இதற்கு சமூக ஆர்வலர்கள் பலரும் கடும் கண்டனம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதோடு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எடுத்தனர். இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் உண்மைக்கு மாறாக செய்தியை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக கணேசமூர்த்தி மீது வடகாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கோவையில் பிசியோதெரபிஸ்ட் கொலையில் கள்ளக்காதல் ஜோடி கைது, பரபரப்பு வாக்குமூலம். தனலட்சுமி நகைக்கொலை. இதனால் ஆத்திரம் அடைந்த நானும் சுரேஷும் சேர்ந்து தனலட்சுமியின் முகத்தில் தலை எடையால் அமுக்கி மூச்சு திணற அடித்து கொலை செய்தோம். பின்னர் பீரோ உள்பட வீடு முழுவதும் தேடினோம், ஆனால் பணம் எதுவும் இல்லை. இதனால் தனலட்சுமி அணிந்திருந்த 8 பவுன் நகை மற்றும் அவரது செல்போனை கொள்ளை அடித்தோம். இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருந்தார். எல்லாத்துக்கும் என்ன காரணமாக இருக்கிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நெல்லை, ஜனவரி 6. நெல்லை தென்காசியில் மீண்டும் மழை. திருவண்ணாமலை, ஜனவரி 6. மரத்தில் பஸ் மோதி 37 பக்தர்கள் காயம். மேல்மருவத்தூர் கோவிலுக்கு வந்தவர்கள். சேலம், பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது விவகாரம். விசாரணைக்கு போலீஸ் அழைத்தால் மேலும் பல ஆவணங்களை வெளியிடுவேன், அண்ணாமலை ஆவேச பேட்டி. கரூர், பணியின் போது மது போதையில் இருந்த 2 போலீஸ் ஏட்டுகள் பணி நீக்கம். நெல்லை திருச்செந்தூர் இடையே ரயில் என்ஜினை இயக்கி சோதனை. பயணிகள் ரயில் இயக்க இன்று அனுமதி. நெல்லையிலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் சென்றடைய மின்சார ரயில் என்ஜினை படத்தில் காணலாம். புதுக்கோட்டை பஸ்ஸின் மீது ஏறி மீன் வயரை கடித்த வாலிபரால் பரபரப்பு.
பிறந்த நாள் வாழ்த்து. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தனது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். இதை ஒட்டி அவர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றபோது எடுத்த படம். சென்னை மழை வெள்ளம் விடுமுறையை ஈடு செய்ய சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும். புதுடெல்லி காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் 18ஆம் தேதி நடக்கிறது. சென்னை சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 பொங்கல் பரிசு. முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை மழை மற்றும் வெள்ளத்தில் பள்ளி கல்லூரி மதிப்பெண் சான்றிதழ்களை தவறவிட்ட 13,579 பேர் இந்த மாத இறுதிக்குள் வழங்க நடவடிக்கை. சென்னை மான நஷ்ட ஈடுகேட்ட வழக்கில் சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும். ஹைகோர்ட் உத்தரவு. பெரம்பூர் தவறான சிகிச்சையால் என்ஜினியர் பலி, டாக்டருக்கு ஓராண்டு சிறை தண்டனை. விழுப்புரம் போலீசார் ரோந்து சென்றபோது வெடிகுண்டு வெடித்து சோதித்து பார்த்த கல்லூரி மாணவர் வீடியோ வைரலானதால் சிக்கினார். திண்டுக்கல் அரசு டாக்டரிடம் லஞ்சம் வாங்கி கைதான அங்கித் திவாரியிடம் விசாரிக்க அனுமதி கேட்டு அமலாக்கத்துறை மனு. அங்கித் திவாரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 10ஆம் தேதியே கிடைக்கும். தமிழ்நாடு அரசு சார்பில் 1,15,00,000 பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அன்று வங்கி கணக்குகளில் இந்த பணம் வரவு வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் வருகிற 15ஆம் தேதி திங்கட்கிழமை பொங்கல் பண்டிகை வருகிறது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல், 17ஆம் தேதி புதன்கிழமை திருவள்ளுவர் தினம் என்று வரிசையாக அரசு விடுமுறை வருகிறது. எனவே இந்த மாதம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக 10ஆம் தேதி புதன்கிழமை அன்றே மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகை 1000 மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 என இந்த தொகையையும் பெறுபவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அமைந்துள்ளது. இடர்மிகு சூழலிலும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசு. இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட திராவிட மாடல் அரசு துணை நிற்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கமும் வழங்கி இந்த இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட துணை நிற்கிறது நமது திராவிட மாடல் அரசு. ஆட்சி அமைத்தது முதல் மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாதம் ரூபாய் 1000 அளவுக்கு செலவில் மிச்சம். காலை உணவு திட்டம் மூலம் பணிசுமை குறைப்பு. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ரூபாய் 1000. கலைஞர் உரிமை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசின் நிதியை கொண்டு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு. இந்திய மாநிலங்களின் நலன் காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்தது என்ன? மத்திய நிதி மந்திரியின் பேச்சுக்கு விரிவான பதில் தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. இவ்வாறு அதில் கூறி